ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையலில் பூரியும் உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து தயிர் வெண்ணெயிலேருந்து தயிர் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தயிர் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. வெறும் வயிற்றில் தயிர் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வயிற்று புண்ணுலாம் ஆறும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. டேஸ்டிங் வீடியோ போட்டிருந்தேன், நல்லாவும் இருந்துச்சு. நான் பொட்டுக்கடலை தான் போட்டிருந்தேன். இந்த கடல மாவு இல்லைன்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை மாவு தான் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சு அந்த மாவை ஊற்றினா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இதனால பூரி உருளைக்கிழங்கு குருமா பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து தோல் சீவாமல் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் தோல் சீவி கூட போட்டுக்கோங்க. தோல் சீவி போட்டால் நல்லாயிருக்கும். தோல் சீவாமல் போட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஏன்னா தோல் சீவி போட்டுக்கோங்க, சரியா? எது பண்ணாலும் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு பண்ணுங்கள், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோலோடு போடாதீங்க. நான் தோலோடு தான் போட்டிருந்தேன், ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அது சாப்பிட்டு தான் கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தோல் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். தயிர் இருந்தவங்க தயிர் இந்த தயிர் தான் கொடுத்தாங்க, குடிச்சு நல்லா இருந்துச்சு. வயிற்றுக்கு நல்ல இதமாக இருந்துச்சு. நீங்களும் எத்தனை பேர் அந்த வெண்ணெய் தயிரை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அடிக்கடி அந்த வெண்ணெய் தயிர் எடுத்தாங்க கொடுப்பாங்க, நான் குடிப்பேன், நல்லாயிருக்கும். கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் வயிற்றில் ஜில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பூரி வந்து புசு புசுன்னு வந்துச்சு, பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா புசு புசுன்னு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்க சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோன்னே அப்படியே நம்ம மென்று சாப்பிடுவோம்ல, அப்படி இல்லாமல் சாப்பிட்டோன்னே உள்ளக்கு அப்படியே போயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல மாவை பிசைஞ்சோம்னா நல்லா புசு புசு நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம பிசைறதுல தான் அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த பூரி பெருசாக வர்றதுலாம் அந்த பிசைறதுல தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அதுலேயே எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பிசைஞ்சு எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வரும். நான் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த பாருங்கள், எடுத்து காமிக்கிறோம்னா நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்னு. அந்த புசு புசு வந்தாலே சாஃப்டாக இருக்கும். அதை சமைச்சு முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தமாக வச்சுட்டேன். அடுப்படி வச்சு தான் மாவு தேய்ச்சி பூரி போட்டேன், நல்லாவும் வந்துருச்சு.